ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுட்டி தேவதைகள். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான புளி சாதம் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம எதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம குக்கரில் எப்படி புளி சாதம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி நீங்கள் எப்பவும் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வரமிளகாய் 3, கறிவேப்பிலை 1 கொத்து, வேர்க்கடலை 3 ஸ்பூன், புளி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி புளி அப்புறம் வரமிளகாய் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் பார்த்தீங்க அப்படின்னா கடுகு ஒரு அரை டீஸ்பூன் அல்லது 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா தாளித்து பொரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 3 பொருளை போட்டு இது பண்ணணும். ஃபஸ்ட்டு கறிவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. கறிவேப்பிலை தாளித்ததும் பார்த்திங்க அப்படின்னா வரமிளகாய் போட்டுக்கோங்க. நான் 1 டம்ளர் அரிசிக்கு எங்கள் வீட்டில் காரத்துக்கு தகுந்த மாதிரி 3 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. அது நல்லா அதுக்கப்புறம் வேர்க்கடலை உள்ளே போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேர்க்கடலை போடாமல் கூட செய்யலாம். அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா புளி தண்ணி நீங்கள் ஊற்றணும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம அரிசி நம்ம வீட்டில் அரிசி 1 டம்ளர் அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு புளி நல்லா கரைச்சிட்டு அதே டம்ளரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான டிப்ஸ். இதுக்கு மேலே நம்ம எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அரிசி, அதில் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு உப்போட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் சரி பார்த்துட்டு குக்கரோட மூடி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். நம்ம எப்பவும் போல் ஒரு தக்காளி சாதமோ அல்லது அரிசி பருப்பு சாதமோ எப்படி செஞ்சோம் நம்ம குக்கரில் செய்வோமோ அதே மாதிரி தான் இந்த புளி சாதமும் நம்ம செய்வோம். இது ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. சில பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு புளி சாப்பாடு செய்யணும்னு ஆசையாக இருக்கும். எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஐட்டம். ஆனால் எல்லாருனாலையும் இது பெர்ஃபெக்டாக செய்ய முடியாது. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப உங்களுக்கு சூப்பராக வரும். அவ்வளோதான். குக்கரோட மூடி போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டால் போதும். இது நீங்கள் அதிகமாக விசில் விட வேணாம், ஏன்னா குழஞ்சிரும். கரெக்டாக 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு புளி சாதம் ரெடி ஆயிரும். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு புளி சாப்பாடு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. குலையாமல் எவ்வளோ அழகாக நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செய்யணும், இல்லை லஞ்சுக்கு இது நம்ம கொடுத்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.